திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், அதாவது கல்லூரியில் இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலமாக இருந்தது. இன்றைக்கி எந்த மாதிரியான கல்லூரியில் நம்ம பிள்ளை படிக்க போகுது, என்ன மாதிரியான தரத்தோடு படிக்க போகுது அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் தான் பெற்றோர்களுக்கு இருக்குது, மாணவர்களுக்கு அதற்கான விழிப்புணர்வு வந்துருச்சு. இருந்தாலும் 12ஆம் வகுப்பில் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் கலந்தாய்வின் அடிப்படையில் போய் உட்காரும் பொழுது அந்த சூழலில் கிடைக்கிற கல்லூரிகளை நல்ல கல்லூரி தேர்ந்தெடுத்து போகிறாங்க. ஆனால் அதை வழிநடத்த வேண்டிய அண்ணா பல்கலைக்கழகம் இறுதி கட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு 141 கல்லூரிகளுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களை சேர்க்கை போயிடுச்சுன்னா இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டு சமாளிச்சுக்கலாம், மாணவர்களை காரணம் காட்டி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அந்த தனியார் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய பார்வை? முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கிறது, நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் முதல் கட்ட கலந்தாய்வு முடிந்துவிட்டது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் இஸ் ஓவர் ஆல்ரெடி, சரிங்களா? அதனால் முதல் கட்ட கலந்தாய்வு நிறைவு செய்த பிறகு இந்த அறிவிப்பு எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு நோக்கம் கூட சொன்னீங்க இல்லையா? நோக்கம் நீங்களாக சொல்லலாம், இப்படி ஒரு நோக்கம் இருக்கலாமோ அப்படின்னு ஐயத்தை கிளப்பிங்க இல்லையா? அந்த ஐயம் நியாயமானது, அந்த அச்சம் நியாயமானது. ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்மளாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2 வகையாக பிரிக்கிறோம். பொதுவாக பொறுப்பில் உள்ளவர்களை ஒன்றுனா உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக காட்டிக்கொள்கிறவர்கள், அப்படி 2 விதமாக பிரிக்கணும் வச்சுங்களேன். இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அது 2வது வகையை சேர்ந்ததாக இந்த பல்கலைக்கழகம் மாறிவிடுமோங்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது, சரிங்களா? என்னென்ன, இப்போது நம்ம ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு வண்டி எடுத்து வெளியே போகிறார், ஹெல்மெட் போடாமல் போகிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் அவரை தடுத்து நிறுத்தி ஹெல்மெட் போட்டு போப்பா அதான் நல்லது அப்படி சொல்கிறது ஒன்று. அப்புறம் அவர் அங்கேயும் போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு அசம்பாவம் நடந்ததுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டு போயிருக்கலாம் இல்லை அப்படி நீங்கள் கேட்குறது அடுத்தது. 2 வித்தியாசம் இருக்குல்ல, நம்ம எப்போ கேட்குறோங்கிறது. அப்போ 2வது கேட்குறதுங்கிறது அக்கறையோ கரிசனமோ இல்லை, ஏதோ பேசணுமேங்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. இது அப்படி தான். இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, முதல் கட்ட கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பாகவே, என்ன கேட்டிங்கன்னாக்கா, பொறியியல் முடிவுகள் தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே, +2 முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஏற்ற 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே செய்திருக்க வேண்டியது. இத்தனை பொறியியல் கல்லூரிகளே தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை அப்போதே தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஏன் அது நியாயமான ஒரு சந்தேகம், ஒரு ஐயம், ஒரு அச்சம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வேளை யாரேனும் ஒரு சிலர் இவர்கள் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஏதேனும் பொறியியல் கல்லூரிகளை சேர்க்கைக்கு தங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு அது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் விடையில்லை. அல்டிமேட்டாக என்னவாகும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா ஏற்கனவே சில பேர் சேர்ந்துட்டாங்க, அவளோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது, அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, அதனால் இந்த ஓராண்டு மட்டும் நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம இந்த அறிவிப்பு ஏன் நம்ம இன்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துருக்கோம்னா அதுதான் காரணம். இந்த அறிவிப்பு எப்போது வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். எப்போதுமே அரசாங்கமும் சரி அல்லது அரசு நிர்வாகத்திற்கூடிய எதுவும் ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த அறிவிப்பை எப்போது வெளியிடுறார்களும் மிக முக்கியம். நீங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிறீர்கள் என்றால் அந்த கூட்டம் வருவதற்கு குறைந்தபட்சம் 1 நாட்களுக்கு முன்பாக அதற்கான நடவடிக்கை ஈடுபட்டிருக்க வேண்டும். கூட்டம் கூடிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுங்கிறது இல்லை, சரிங்களா? எல்லாமே அப்படி தான். இப்போ இந்த கலந்தாய்வு பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் மிக நிச்சயமாக இந்த கேள்விக்குடைய நியாயத்தை மிக ஆழமாக நான் ஆமோதிக்கிறேன். ஆமாம், சரிதான். ஏன்னா இது அப்போயே தெரியப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் 1-2 கல்லூரிகள் இல்லை, நீங்கள் சொன்ன கணக்குப்படியே ஏதோ 140 கல்லூரிகள், 141 கல்லூரிகள். அப்போது அது கொஞ்சம் பிக் நம்பர். அது ஏதோ ஒரு 4-5 கல்லூரிகள் அப்படின்னா கூட சரி, வேறு எங்கேயாவது நீங்கள் மாட்டு கூட விட்டுக்கலாம். அப்போ 141 கல்லூரிகள் எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கும், சரி இல்லையா? அப்போது இந்த சந்தேகம் மிக நியாயமானது தான். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை 3-4 மாதங்களுக்கு முன்பாக சுட்டிக்காட்டி அந்த கல்லூரியுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படுங்கிற ஒரு எச்சரிக்கை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, குறைந்தபட்சம் இந்த 3-4 மாதங்களில் அவர்களே கூட ஏதேனும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு கிட்டி இருக்கும். அது கிடைக்கல ஒன்று. அப்புறம் 2வது, ஒருவேளை இந்த கல்லூரியில் அவள் சேர்ந்திருந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லைதான் அப்படிங்கிறத பல்கலைக்கழகம் ஒப்புக்கொள்கிற போது அந்த மாணவர்களின் கதி என்ன, அவங்களுக்கு என்ன நம்ம தீர்வு காண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவரை விடையில்லை. இல்லை, கடந்த கால தவறுகளை கூட சரி பண்ணிக்கல. ஏன்னா கடந்த ஆண்டில் இதே பிரச்சனை வந்த பொழுது போலியான பேராசிரியர்களை கணக்கு காண்பித்த கல்லூரிகள் அடையாளம் காட்டப்பட்டு அதற்குமே இன்று வரை விடை தெரியாத நிலையில் அடுத்த ஆண்டு கல்வியாண்டு வந்துருச்சு, அடுத்த கல்வியாண்டு தவறுகள் தொடர்கிறது, ஆட்சி வேடிக்கை பார்க்கிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நடந்த குளறுபடி பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல் பல மாதங்களில் பல வருடங்களாக கூட படிச்சுட்டு நிறைய இழப்பு, வீடுகளை விட்டு திருமணமானவர்கள் கூட குடும்பத்தை விட்டு தூரத்தில் இருந்த நகரங்களில் போய் படிச்சுட்டு அந்த தேர்வு முழுசாக நம்பி எழுதுகிறாங்க. அப்படி நடந்த அந்த குரூப் 4 தேர்வில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டதாக சர்ச்சை. உங்களுடைய கருத்து? எஸ், முதல்ல
இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு அது முடிந்த உடனே அடுத்த நாளே ஒரு பிரபல நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். பல ஆண்டுகள் இந்த இளைஞர்களை பின்னோக்கி தள்ளிவிட்டது ஆணையம் அப்படின்னு தலைப்பே அதுதான். சரிங்களா? அது என்னென்ன நான் 2 விதமாக அதை பார்க்குறேன். தேர்வு எப்படி நடந்தது, அப்புறம் தேர்வுடைய அந்த வினாத்தாள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறேன். தேர்வுடைய வினாத்தாள் வந்து பார்க்குற போது பல மாணவர்கள் சொல்லிட்டாங்க, பல பேர் பல கேண்டிடேட் சொல்லிட்டாங்க ரொம்ப டஃப்பாக இருந்தது, கடினமாக இருந்ததெல்லாம். கடினம் என்பதையும் தாண்டி ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியிருக்கிறார்கள் நம்ம மாணவர்களுடைய இளைஞர்களுடைய அறிவு அந்தளவுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு மொழியாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு பாடமாக இருக்கட்டும் தொடர்ந்து அது முன்னேறிக்கொண்டே வருகிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாடத்திட்டத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே 50 ஆண்டுகளுக்கு முன்பு 60 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள்லாம் இப்போ கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? அதுவே எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் தலைப்பு குரூப் 4 அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பிற்கு உட்பட்ட நிலையிலே கேள்வி இருக்கணும். 10ஆம் வகுப்பு வரை கேட்கப்பட்ட கேள்வி வந்து மேல் படிப்புக்கு தகுந்த பட்ட படிப்புகள் உள்ள அளவுக்கு அது மட்டுமே இல்லை. அதான் சொல்கிறேன், மொழி பாடத்தை பொறுத்த வரையில் அவள் கேட்ட கேள்விகள் எல்லாமே மிக 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 அறதப்பழசான கேள்விகள். நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன், அது வந்தேன், அது வந்திருக்கு 4 இதில் வந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் எது மாதிரியான இளைஞர்களிடம் எது மாதிரியான அறிவை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எது மாதிரியான புலமையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எது மாதிரியான திறனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னா அது வந்து இட் ஷுட் பி இன் டியூன் வித் தி நீட்ஸ் ஆஃப் தி டைம். இன்றைய சமயத்துக்கு இந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அவருடைய அறிவை திறனை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரியாக போட்டித் தேர்வுகள் இருக்க வேண்டும். அது அப்படி இல்லை. பல 10 ஆண்டுகள் அவர்கள் பின்னோக்கி தள்ளி இருக்கிறது, இழுத்து இருக்கிறது. அதாவது தலைப்பே அப்படி தான் போட்டிருக்கேன், பின்னோக்கி பின்தள்ளி இருக்கிறதுங்கிற ஒன்று. அப்புறம் 2வது அது எப்படி நடந்தது அப்படிங்கிற பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் அது நான் கொஞ்சம் மாறுபடுவேன். ஏன்னா அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் எல்லா தேர்வு ஆணையத்தின் மீதும் நான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அமைப்பு முறையின் மீதும் தேர்வு ஆணையத்தின் மீதும் எனக்கு எப்போதே முழு நம்பிக்கை உண்டு. சரிங்களா? ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள் ஒரு விதத்தில் பல பேர் சொல்ல முடியாத விதத்தில் அது நடந்திருந்தாலும் கூட அதை நான் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக தான் பார்ப்பேன். அது ஒரு தனிப்பட்ட சம்பவமாக தான் நான் பார்ப்பேனே தவிர்த்து தேர்வாணையத்தின் ஒட்டுமொத்த தோல்வியாக அதை நான் கருதுவது இல்லை. பேப்பர் போன விதம், அந்த பெட்டி உடைக்கப்பட்டிருந்தது, சீல் உடைக்கப்பட்டிருந்ததெல்லாம் நீங்க சாதாரணமாக பார்க்குறீங்க. இல்லை, அது அப்படி சொல்ல வரல. நான் சொல்றது என்னன்னா அது தனிப்பட்ட சம்பவமாக தான் பார்க்குறேன். அது கூட அதோட உண்மைத்தன்மை இன்னும் என்னால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சரிங்களா? நல்லா சொல்கிறேன். என்னென்ன என்னை பொறுத்தவரை ஆல் அலாங் திஸ் ஹஸ் பீன் மை ஸ்டாண்ட். கடந்த 40 ஆண்டுகளாக என்னோட நிலைப்பாடு இதுவே தான். என்ன அப்படின்னா தேர்வாணையம் ஒன்று சொல்கிறது, வேறு யாராவது ஒரு ஒன்று சொல்கிறார்கள் அப்படின்னா தேர்வாணையம் சொல்வதை தான் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். என்னோட ஸ்டாண்ட் அப்படி தான், என்னோட நிலைப்பாடு அப்படி தான். அப்போ தேர்வாணையம் என்ன சொல்கிறது, அது மேலே எந்த ஒரு தப்பு நடக்கலை அப்படின்னு தேர்வாணையம் சொல்கிற போது இல்லை தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஏதேனும் ஒரு மாண்புமிகு நீதிமன்றம் தான் உறுதிப்படுத்த வேண்டும். நல்லது சார். நான் அதுவரை நான் கேட்குறேன், அதாவது இவ்வளோ கலைபுரத்துக்கு அப்புறமும் ரிசல்ட் வரப்போதா, மறுபடியும் தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, மறுபடியும் தேர்வு நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் எனக்கு தோணுது. 2-3 விஷயம் நம்ம தெளிவுபடுத்தி விடுவோம். ஒன்று என்ன அப்படின்னா, பலமுறை மாண்புமிகு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேன் நாட் பி அ கிரவுண்ட் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். அதான் வச்சுப்போம். கூடுதல் கல்வித் தகுதி என்பது தகுதியின்மைக்கு ஒரு காரணமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நடைமுறை. சரிங்களா? என்னென்ன இப்போ டிஎன்பிஎஸ்சிலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க ஒரே கட் ஆஃபில் ஒரு 10 பேர் வராங்க வச்சுங்க. ஒரே கட் ஆஃப் வாங்கி 10 பேர் இல்லை யார் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா அவர்களே அதில் கொடுத்துருக்காங்க, யாஸ்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, யார் வயதில் மூத்தவராக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தரலாம். அப்படியே யாருக்கு கல்வித் தொகுதி கூடுதலாக இருக்கிறதோ அவர்களுக்கு தரலாம். 3வது என்ன சொன்னாங்க, யார் முதலில் விண்ணப்பித்தார்களோ அவங்களுக்கு தரலாம். அப்படியே அந்த முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. அப்போது கல்வித் தொகுதி கூடுதலாக இருக்கும்போது முன்னுரிமை வழங்குவது என்பது விதிமுறைகளிலே இருக்கிறது. நீங்கள் அந்த விதிமுறையை மாற்றினால் எல்லாம் மாற்றவே முடியும். சரிங்களா? ஒன்று. அப்புறம் 2வது தெர் இஸ் சம்திங் கால் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஒரு இயற்கை நீதிங்கிற ஒருத்தருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடாதுங்களாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்முடைய நண்பர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்முடைய நேர்களுக்காக சொல்கிறோம், அங்கே வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போகிறோம் நீங்கள் வருது. ஒருவேளை நீங்கள் +2 அதுக்கு மேலேயோ பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதர் தேன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா, பேக்வர்ட் கம்யூனிட்டியோ ஷெட்யூல் காஸ்ட்டோ ஷெட்யூல் ட்ரைபோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயது உச்சவரம்பே கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க, வயது உச்சவரம்பு கிடையாது. அதான் எவ்வளோ பெரிய இது மாதிரியான ஒரு அறிவிப்பெல்லாம் நம்ம வரவேற்கணும் ஆக்சுவலாக. அதான் உங்களுக்கு கூடுதல் கல்வித் தொகுதி இருக்கிறது, உங்களுக்கு இன்னும் பணி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டியது அரசுடைய கடமை ஆகிறது, ஒரு இயற்கை நீதி ஆகிறது. இருக்கிற சலுகைகளை யாரும் குறை சொல்லலை. ஆனால் 10வது தகுதிக்கு உட்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முதுநிலை படிப்புக்கான கேள்வி அங்கே வைக்கின்ற பொழுது இவங்க முதுநிலை படிச்சுட்டு வந்தவங்களாக இருந்தால் கூட தயாரானது இந்த அளவு தான் தயாராகிட்டு உள்ளே போவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. அதான் சொன்னேன், நான் வினாத்தாளுக்குள்ளே போகலை. நான் முதல்ல அந்த தேர்வு முறை சொல்கிறேன். ஒன்று. அப்போ 2வது போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்குது.